உடுமலை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். காட்சிகளை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கூட அவர்களின் குடும்பமும் வருமானமின்றி நடுத்தருவில் இருக்கும் சூழலை இந்த திமுக ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட திமுக அரசை இனியும் தொடர வேண்டுமா என்பதை மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரும் தேர்தலிலே நாம் ஒவ்வொருவரும் அளிக்கப் போகின்ற இரட்டையிலே அளிக்கப் போகின்ற வாக்கு நமது உடுமலைப்பேட்டை தொகுதி மாத்திரமல்ல, திருப்பூர் மாவட்டம் மாத்திரமல்ல, நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் நலனுக்காக நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் எவ்வளவு வேறுபாடு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, நமது கொங்கு மண்டலம் என்பது எல்லா திட்டங்களையும் பெற்று வளமோடு இருந்த பகுதி. இன்றைக்கு திமுக ஆட்சியில குறிப்பாக நமது பனியன் சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற நமது திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் ஆகிய பகுதிகளில் ஜவுளித்துறையில் நீங்கள் வருடம் 75,000 கோடி வருமானத்தை ஈட்டி தந்திருக்கின்ற மக்கள். இங்கே கிட்டத்தட்ட 15,000 சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகளும், அதில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இங்கே தொழிலாளர்களாக பணியாற்றுகிறார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக மின்கட்டணம் 430% உயர்த்தப்பட்டுள்ளதால் இன்றைக்கு இந்த தொழில் நடைபெற்றிருக்கிறது. குஜராத் போன்ற மாநிலங்களில் இது போன்ற தொழில்களை பாதிக்காத வண்ணம் அங்கே கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே வீடுகளுக்கு வழங்கப்பட்ட மின்சாரம் மாத்திரமல்ல, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருந்த பொழுது, அவர் ஆட்சியை விட்டு இறங்கிய பொழுது இருந்ததை விட வீடுகளுக்கு, குடியிருப்புகளுக்கு 67% இதுபோன்ற. உடுமலை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். அதிமுக ஆட்சி காலத்தில் கொங்கு மண்டலம் செழிப்பாக இருந்ததாக குறிப்பிட்டார்.